வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான எனக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ரொமான்டிக் காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அசோக் செல்வன், அவந்திகா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு உமாசங்கர் அப்படின்றது. இவர் இப்ப ஆஸ்கார் அவார்டு தான் வாங்குறாரு. அங்க ஸ்பீச் மாதிரி தருவாங்கல்ல, இவரோட ஸ்பீச்சை தந்துட்டு இருக்காரு. இதுக்கு என்னோட பேரண்ட்ஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும், என் பேரண்ட்ஸ்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே இவரோட கனவா தான் இருக்கும். இப்ப காலையில இவர் கண்முழிக்கிறாரு. ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் ஊர்ல இருக்காங்க. ஹீரோ அக்கா கூடயும் மாமா கூடயும் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அக்கா இருக்காங்கல்ல, இன்னைக்கு படம் இருக்கிறதா சொன்னல, சீக்கிரமா எந்திரின்னு சொல்றாங்க. அக்காக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இருக்கால, இன்னைக்கு தியேட்டருக்கு என் ஃப்ரெண்டும் வரட்டும், ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கன்ற மாதிரி சொல்றா. அந்த பையன் இப்ப கிரிக்கெட் தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ வெளியே வரலாம்னு நினைக்கும் போது செந்தில்ன்ற இவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான், நானும் சரண்யாவும் தேட்டருக்கு தான் போயிட்டு இருக்கோம், சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் அக்கா பொண்ணு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அவன் எதுவுமே பேச மாட்டான். ஏன்டா பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அக்கா பொண்ணு இருக்கால, பேசினா விக்கெட் விழுந்துரும் அவன் நம்புறான், அதனால தான் பேசாம இருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்படிலாம் வேற நம்பிட்டு இருக்கியா, என்கிட்ட பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல என்னதான் வேணும்ன்ற மாதிரி அந்த பையன் பேசிடுறான். அப்பன்னு பார்த்து விராட் கோலியோட விக்கெட் போயிருது. பேசினால தான் அவுட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் கோவப்படுறான். இதனால ஹீரோவும் கொஞ்சம் சைலண்டா மாறிடுறாரு. ஹீரோ இருக்கார்ல, இந்த ரெண்டு பசங்களையும் கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து சினிமால ட்ரை பண்ற வெற்றின்னு ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சரி, எனக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தா தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா நான் தரேன்ற மாதிரி ஹீரோவும் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. வெற்றியை பொறுத்த வரைக்கும் தேனுன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லவ்வரோட அண்ணன் இருக்கார்ல, எப்படியாவது சினிமால நீ நடிகனா மாறணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு அடிக்கடி மிரட்டிட்டு இருப்பாரு. இவரும் இந்த மிரட்டலை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. நீங்க தான் சீக்கிரமா வாய்ப்பு தரணும்னு கேக்குறாரு. கண்டிப்பா வாய்ப்பு தரேன், இப்ப கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அனுப்பி வச்சிடுறாரு. இவருமே தேட்டருக்காக கிளம்புறாரு. இப்ப ஹீரோவோட அம்மா கால் பண்றாங்க. கல்யாணம் பேசி முடிச்சிட்டன்ற மாதிரி சொல்றாங்க. யாரை கேட்டு என்னோட கல்யாணத்தை பேசி முடிச்சிங்க, எனக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. உன் கல்யாணத்தை பேசி முடிக்கலடா, தங்கச்சி கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஓஹோ அப்படியா, சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இன்னைக்கு தானே நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்திருக்க படம் ரிலீஸ், நீ அங்கதான் போயிட்டு இருக்கியான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பதான் இவரு டைரக்ட் பண்ண படம் இல்ல, இவர் அசிஸ்டன்டா வேலை பார்த்த படம் ரிலீஸ்னு நமக்கு தெரிய வருது. அந்த படத்தோட பேரு காண்டாமிருகம் அப்படின்றது. எவனாவது படத்துக்கு போய் காண்டாமிருகம் பேர் வைப்பானா அப்படின்ற மாதிரி அந்த சைட்ல அப்பவும் கோவப்பட்டு இருக்காரு. இதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப படம் ரிலீஸ் ஆகிற தேட்டருக்கு வந்துடுறாரு. டைரக்டர் பேரு வீரபாபு அப்படின்றது. அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, எங்க ஆக்டரை வச்சு படம் எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கவலையே படாதீங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இருக்காரு. ஒரு ஃபேன் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் என்னோட ஒய்ஃப்க்கும் சண்டை, அதெல்லாம் தாண்டி தான் இங்க வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாளடைவுல உங்க ரெண்டு பேருக்குள்ள டைவர்ஸே கூட ஆகலாம், அப்பயும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக வந்துடணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த ஃபேனுமே ஏத்துக்கிறாரு. இவர் தியேட்டருக்குள்ள போக மாட்டாரு. ஆபீஸ் ரூம் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாரு. சார், நம்ம ஆடியன்ஸோட பல்ஸை பார்க்கலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. பல்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்ல, எங்க கிளாப் வரும்ன்றது நல்லா எனக்கு தெரியும், கண்டிப்பா படம் இட்டுதான்ற மாதிரி இந்த டைரக்டர் சொல்லிட்டாரு. நம்ம அடுத்த கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், சூப்பரான கதையை என்கிட்ட இருக்குன்ற மாதிரி அந்த கதையை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ரிசல்ட்டே என்ன ஆகும்னு தெரியல, அதுக்குள்ள அடுத்த படத்தோட டிஸ்கஷனா அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஷோ நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஃபேன்ஸ் முதல்ல பயங்கரமா ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா படத்துல ஏகப்பட்ட கிரிஞ்சி எலமெண்ட் இருக்கு போல. போக போக ஃபேன்ஸ்க்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமா கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் வேற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நிலவரம் என்னன்றதை டைரக்டர் கிட்ட சொல்றதுக்காக வராரு. எல்லாருமே ரொம்ப கோவத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. படம் புட்டுக்குச்சு அப்படின்றது ப்ரொடியூசருக்கு தெரிய வந்துருது. இதனால ப்ரொடியூசரும் டைரக்டரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்ப டைரக்டர் இங்க இருந்து கிளம்பலான்றதுக்காக வெளியே வராரு. அப்பன்னு பார்த்து ஃபேன்ஸ் டைரக்டரை பாத்துடுறாங்க. எங்க ஆக்டரை இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் இந்த டைரக்டர் மேல கோவப்படுறாங்க. இவர் சட்டுன்னு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நைட்டு ஹீரோ ஃப்ரெண்டு கூடயும் மாமா கூடயும் சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கும் சான்ஸ் கேட்கிற வெற்றி வந்துடுறாரு. சார், எல்லாருமே சொல்ற அளவுக்கு படம் அவ்வளவு மோசம் இல்ல, நல்லா தான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவரோட மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா பார்த்தவங்க இங்க இருக்காங்க, அதெல்லாம் ஒரு படமா, குப்பை படம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப வெற்றி இருக்காருல்ல, ஆமா சார் படம் மோசம் தான், என்னதான் இருந்தாலும் அசிஸ்டன்ட் டைரக்டரான நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க தப்பு எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.
இப்ப அங்க பேசிட்டு இருக்க ஃபேன்ஸை நமக்கு காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ல ஒருத்தன் கூடயா இந்த சீன் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டான், அவனுங்களை தான் அடிக்கணும்ன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. இதனால வெற்றியும் சண்டைக்காக எந்திரிக்கிறாரு. சண்டைலாம் வேணாம், நான் டைரக்ட் பண்ற படத்துல கண்டிப்பா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது, நல்லாவே டைரக்ட் பண்ணுவேன், ஒரு சாதாரண ஆளை கூட ஹீரோவா மாத்துவேன், ஏன் என்னோட மாமாவையே ஹீரோவா நடிக்க வைப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால மாமா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன நடிக்க வைப்பியான்ற மாதிரி ஆர்வமா கேட்டுட்டு இருக்காரு. மாமாவும் இவரும் சேர்ந்த மாதிரி லேட் நைட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பயங்கரமா ரெண்டு பேருமே குடிச்சிருக்காங்கன்றது அக்காக்கு தெரிய வருது. ஏண்டா நீ குடிக்கிறதும் இல்லாம என் புருஷனையும் குடிக்க வைக்கிறியா, முதல்ல இங்க இருந்து போன்ற மாதிரி வீட்டை விட்டு தள்ளி கதவை சாத்திடுறாங்க. அக்கா கதவை தரன்னு தட்டுறாரு. காலையில வா அப்பதான் தரப்பன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இவருமே இங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல கொசு மருந்து அடிக்கிறாங்க. புகை மூட்டமா இருக்கு. இவர் கண்ணை மூடி அதே இடத்துல நின்னுட்டு இருக்காரு. இவரை மாதிரியே ஒருத்தங்க நின்னுட்டு இருக்காங்க. இப்ப புகைலாம் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க கண்ணை திறக்கிறாங்க. ஹீரோ எதிர இருக்காருல, இதை பார்த்து லைட்டா ஷாக் ஆகுறாங்க. சட்டுன்னு வேலைக்கு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களோட பேரு லியோனா அப்படின்றது. இன்னைக்கு கிறிஸ்மஸா இருக்கும். சர்ச்சை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பார்த்தோன்னே இவங்களை பிடிச்சிருச்சுல்ல, இவங்களை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாரு. இவங்களை நினைச்சு இந்த இடத்துல சாங்லாம் பாடிட்டு இருக்காரு. காலையில வீட்டுக்கு வந்த ஹீரோ இருக்காருல, நீ கதவை சாத்தி என்ன அனுப்பி விட்டுட்ட, ஆனா கடவுள் எனக்கு வேற ஒரு கதவை திறந்து விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாரு. ஹீரோயின் கிடைச்சதை பத்தி தான் சொல்றாரு. இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அக்காவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அக்காவோட பொண்ணு கராத்தே கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கா போல. மாமா என்ன கூட்டு போய் விடுங்கன்ற மாதிரி கேக்குறா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்பதானே படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய இடத்துக்கு போனோம் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இந்த அக்கா பொண்ணு தான் ஸ்பீக்கர்ல போடுறா. மச்சான் கொஞ்ச நாள் ஆபீஸ் பக்கம் வந்துடாத, டைரக்டர் மேல கொலை காண்டுல இருக்காங்க, கூட மாட்டினா நம்மளையும் அடிச்சிருவாங்க, அதனால நீ வீட்லயே இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றீங்க, விடுவீங்களான்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. சரி கூட்டு போறேன்ற மாதிரி இவருமே பைக்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்க வழியில ஈரினை திரும்பி பாக்குறாரு. வச்ச கண்ணு வாங்காம ஈரினையே பாத்துட்டு இருக்காரு. ஈரின் எங்க போறாங்களோ அந்த சைடுக்கா போறாரு. மாமா எதுக்காக இந்த பக்கம் வந்தீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. நீ போய் ஐஸ் வாங்கி சாப்பிடுன்ற மாதிரி இவர் பர்ஸை தந்துடுறாரு. அந்த பொண்ணுமே கிளம்பிடுறா. ஈரின் பொக்கே வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இவருமே கடைக்குள்ள வந்துடுறாரு. அங்க இருக்க நபர் இருக்கார்ல, என்ன மாதிரி பொக்கே பாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் பொக்கேவை கவனிக்காம அங்க இருக்க ஈரினை தான் கவனிக்கிறாரு. ஓஹோ இவன் இதுக்கு தான் வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி கடைக்காரரும் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ எதர்ச்சியா அவங்கள பார்த்த மாதிரி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நேத்து தான் எதர்ச்சியா பார்த்தோம், திரும்பி இன்னைக்கு எதர்ச்சியா பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அக்கா பொண்ணும் மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்கா. டிஸ்டர்ப் பண்ணாம போன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி இவங்க கிட்ட பேசலான்னு பார்த்தா இவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவா ஃபீல் பண்றாரு. வெளியே வந்த ஈரின் அவங்களோட பைக்கு காணோன்றத பாக்குறாங்க. எங்க போச்சுன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. இவரு நான் வேணா கூட்டு போறேன்னு சொல்றாரு. பார்த்தா இவரோட பைக்கும் காணாம போயிருக்கு. இப்பதான் அந்த சின்ன பொண்ணு இருக்கால, போலீஸ் தான் பைக்கை தூக்கிட்டு போனாங்க, அதை பத்தி சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன், நீங்க தான் கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சீன் போடலாம்னு நினைக்கிறாரு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பாக்குறேன், காண்டா மிருகம்னு ஒரு படம் வெளியாச்சுல, அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் தானே சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒரு படம் எப்படியா எடுத்தீங்கன்ற மாதிரி ஆட்டோ டிரைவர் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் இவங்களோட வேலையை பத்தி சொல்றாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு வழியா இவங்களும் வண்டி இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப காசு தரலான்னு பார்த்தா ஹீரோவோட பர்ஸ்ல காசு இல்ல. எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டியான்ற மாதிரி அக்கா பொண்ணு கிட்ட கேக்குறாரு. இருந்ததே 100 ரூபா தான் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா பொண்ணு சொல்லிடுறா. இதை கேட்கிற ஈரினோ ஃப்ரெண்டோ சிரிக்கிறாங்க. இப்ப ஈரின் காசு தந்துடுறாங்க. போலீஸும் ஃபைனா 500 ரூபாய் கேட்கறாரு. இவங்களுமே 500 ரூபாய் தந்துடுறாங்க. இப்ப வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஹீரோ கிட்ட காசு இல்லன்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்ககிட்ட காசு இல்லல்ல, இதை வேணா வச்சுக்கோங்கன்ற மாதிரி தராங்க. வேணான்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல வச்சுக்கோங்கன்ற மாதிரி தந்துடுறாங்க. சரி உங்க நம்பர் என்னன்னு கேக்குறாரு. எதுக்கு நம்பர்ன்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க திரும்பி காசை ரிட்டர்ன் பண்ணோம்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் குரூப்ல சரண்யான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு பிரசாந்த்னு ஒருத்தரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் லவ் மூட்ல வந்திருக்காருல, நான் ஒரு பொண்ணை பார்த்தன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா, நான் பாய் ஃப்ரெண்டு கூட வெளியே போக போறேன், என் அம்மா கிட்ட நீ தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. இவருமே சரண்யாவோட அம்மா கிட்ட பேசுறாரு. வெளியூருக்கு ஷூட்டிங்காக போக போறோமா, பர்மிஷன் தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ கூட போறல, அப்ப ஓகேன்ற மாதிரி அம்மாவும் பர்மிஷன் தந்துடுறாங்க. சரண்யாவும் இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பத்தி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தோன்னு லவ்னு சொல்றாருல, இதை கேட்டு பிரசாந்த் டென்ஷன் ஆயிடுறாரு. அது எப்படியா பார்த்தோன்னா உங்களுக்கு லவ் வருது, படத்துலயும் இந்த மாதிரி தான் காட்டுறீங்க,
நீங்க படத்துல லவ் பத்தி காட்டும் போது எனக்கு கோவம் தான் வருது. லவ்னா எவ்வளவு புனிதமானது, அதை நீங்க அப்படியா காட்டுறீங்க, ரொம்ப சீப்பா காட்டுறீங்க, இதுக்கப்புறமா அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாரு. ஈரின் கிறிஸ்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்ப்பாங்க. இவருமே அவங்கள பார்த்து பேசலான்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப காவியான் வேற ஒரு நர்ஸ் இவரை அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, எனக்கு சினிமால ரொம்ப ஆசை இருக்குங்க, எனக்கு சான்ஸ் வாங்கி தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்கும் போது ஈரின் வந்ததை இவர் கவனிச்சிடுறாரு. இப்ப ஈரின் தான் குறிப்பா கவனிக்கிறாரு. அந்த பையன் கூடிய பைக்ல ஏறி கிளம்புறாங்க. இதை பார்த்து இவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. பாய் ஃப்ரெண்டு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி ஃபாலோ பண்ணுவோன்ற மாதிரி இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. இப்ப ஈரின் வீடு எங்க இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. சரி வீட்டுக்கு போய் நேரடியா பேசிடுவோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாரு. எதுக்காக இங்கெல்லாம் வந்தீங்கன்னு கேக்குறாங்க. காசை திரும்பி தரதுக்காக தான் வந்தன்ற மாதிரி சொல்றாரு. சரி உள்ள வாங்கன்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அப்பா இவரை பத்தி அன்னைக்கு சொன்னல அப்படின்ற மாதிரி பொண்ணு அப்பா கிட்ட சொல்றாங்க. ஓஹோ இவர் தான் அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட திட்டு வாங்கினவரா அப்படின்ற மாதிரி அப்பா கலாய்ச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஜாலியா தான் அப்பா பேசுறாரு. இவருமே ஜாலியா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஈரனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அஜித் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறா. நான் ஏற்பாடு பண்ணி தரேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்பதான் ஈரன் இருக்காங்கல்ல, இவன் தான் என்னோட தம்பின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஓஹோ தம்பியான்ற மாதிரி இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்பதான் இவருக்கு நிம்மதியா இருக்கு. நான் எல்லாருக்குமே டிக்கெட் அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருக்கும்லாம் வேணாம், என் அக்கா இன்னும் 2 நாள்ல டெல்லிக்கு போயிடுவா, எங்களுக்கு மட்டும் அனுப்பி வைங்கன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இது டெல்லிக்கு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்பதான் ஈரனை பார்த்து பிடிச்சிருக்கு, இன்னும் 2 நாள்ல டெல்லிக்கு போயிடுவாளா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அதுக்குள்ள அவங்க கிட்ட பேசிடலான்ற மாதிரி உங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி கஃபேக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப வர்ஷான்னு ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டாரு. ஸ்கூல் டைம்ல அவளை பயங்கரமா லவ் பண்ண, ஆனா கடைசி வரைக்கும் லவ்வ சொல்லவே இல்ல. கடைசியில பார்த்தா அவ குழந்தைக்கு உமாசங்கர்னு என் பேரை வச்சிருக்கா. ஏன்னா அவ லவ் பண்ணிருக்காங்க, நான் தான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். ஏற்கனவே லவ்ல ஒரு வாட்டி இப்படி ஏமாந்திருக்கேன், இந்த வாட்டி அப்படி ஏமாற தயாரா இல்ல. நான் உங்களை லவ் பண்றேன், இப்பயே உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. எனக்கு இந்த லவ் கிவெல்லாம் செட் ஆகாதுங்க, என் தம்பி தங்கச்சியை நான் தான் பாத்துக்கணும், நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. யாருக்கு தான் கமிட்மெண்ட் இல்ல, என்ன பிடிக்குமா பிடிக்காதா அதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, என்ன விட்டுருங்கன்ற மாதிரி இவங்க வேகமா கிளம்ப போறாங்க. இவர் இருக்கார்ல, சரிங்க நீங்க லவ் பண்ணலனா கூட பரவாயில்ல, டெல்லிக்கு போகாதீங்க, இங்கேயே இருங்க, உங்களுக்கு வேண்டிய நிறைய பேர் இங்கே தானே இருக்காங்க, நீங்க போகாதீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல நான் போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ பேசினதெல்லாம் இவங்களுக்கு அடிக்கடி தோணுது. இவங்களும் தனியா வெக்கம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு சைடு அவங்க போக போறாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க கிளம்புற நாள் வந்துருது. இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பேசினது தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. போகாம இருந்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு ஹீரோ பைக்ல வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அப்பாவை பாக்குறாரு. எங்க போன அங்கிள், நானே டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி வண்டியில ஏத்திக்கிறாரு. உங்க பொண்ணு டெல்லிக்கு போயிட்டாங்களான்னு கேக்குறாரு. இல்லப்பா கடைசி நேரத்துல பிளானை கேன்சல் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. புடிச்ச எல்லாரையும் விட்டுட்டு எப்படி போறதுன்ற மாதிரி கேக்குறா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. நமக்காக தான் இருக்க முடிவு பண்ணிருக்காங்கன்னு ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டோட பேரு தீபா அப்படின்றது. அவனுக்காக நீ போற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டியோன்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காருல, வேணும்ட்டே சரண்யா கூட க்ளோஸா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. என்ன வேற ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இன்னும் நீங்க டெல்லிக்கு போலியா, நீங்க டெல்லிக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சுதான் வேற ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி இப்ப லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா நீங்க எதுக்கு டெல்லிக்கு போலன்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்து சடனா இவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதான் சரண்யாவும் இவன் என்னோட லவ்வர் கிடையாது ஃப்ரெண்டு தான், பயங்கரமா உங்களை லவ் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோயின் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே க்ளோஸா பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தேன் இருக்காங்கல்ல, வெற்றிக்கு கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேக்குறாங்க. வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன், சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இங்க இருக்கவங்க இருக்காங்கல்ல, எப்படி தேனை போய் லவ் பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை ஏன் கேக்குறீங்க, பெரிய கதை, பார்க்காமயே 2 பேருமே மெசேஜ் மூலியமா லவ் பண்ணிக்கிட்டோம். பார்த்தா இவ வந்து நிக்கிறா, எப்படியாவது நைஸா கழட்டி விட்டுலாம் தான் பார்த்தேன், ஆனா கூடிய அண்ணன் இருக்கான்ல, அண்ணனால் தான் பயந்து அவ கூட ஒட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கூட அண்ணன் கால் பண்ணி உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாரு. வந்துடுறேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. அப்பா அம்மா வீட்டுல இல்ல, நம்ம எங்கேயாவது வெளியே போலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நம்ம படத்துக்கு கூட்டு போ, அங்கதான் தியேட்டர் சீட் எல்லாம் காலியா இருக்கும், நீ நினைக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சூப்பர் ஐடியான்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. நம்ம தியேட்டருக்கு போலான்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே இவரோட படத்தை பார்க்கலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, எதர்ச்சியா ஹீரோயினை மீட் பண்ணிடுறாங்க. நான் மட்டும் இல்ல, நம்ம கேங்கே வந்திருக்குன்ற மாதிரி கேங்கே வர வச்சிடுறாங்க.
எல்லாருமே அந்த படத்துக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. அந்த படத்துல சுத்தமா ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, ஜாலியா நம்ம எல்லாம் பழைய கதையை பேசலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஈரினோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. எப்படியாவது ஈரின் பக்கத்துல உட்காந்துக்கலான்னு இவர் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா வேற ஒரு பொண்ணு தான் பக்கத்துல உட்காடுறாங்க. ஈரின் கிட்ட சுத்தமா பேச முடியல. ஈரின் முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இவர் வீட்டுல விடுறதுக்காக வந்துட்டு இருக்காருல, அப்ப சரியாவே பேச மாட்டாரு. மேல வந்து காஃபி மட்டும் குடிச்சிட்டு போங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப இவர் கோவமா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் எவ்வளவு கனவோட தெரியுமா வந்தேன், தியேட்டர்ல நம்ம 2 பேர் மட்டும் இருப்போம், ரொமான்ஸ்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன், எல்லாமே நாசமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இவங்களும் சாரி கேக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், அதனால தான் அவங்க கிட்டயே பேசிட்டு இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி போறாரு. நீங்க காஃபி போட்டு தரேன்னு சொன்னீங்கல்ல, காஃபி குடிச்சிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டாரு. சரி வாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. நீங்க இந்த ஆல்பத்தை பார்த்துட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவங்களுமே காஃபி போட்டுட்டு இருக்கும் போது பயங்கரமா வெக்கலாம் படுறாங்க. இப்ப காஃபியை தந்துட்டு வேணும்ட்டே பக்கத்துல உட்காடுறாங்க. அவரு நெருங்கி வருவாருன்னு வெயிட் பண்றாங்க. அவரு நெருங்கியே வரமாட்டாரு. இவங்களா நெருங்கி வராங்க. ஆஹா நெருங்கி வரா, கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. என்னப்பா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஒரு வேலையில ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுங்கன்ற மாதிரி இவரும் வேகமா பேசி காலை கட் பண்ணிடுறாரு. திரும்பி கிஸ் பண்ணலான்னு பார்த்தா ஈரின் எந்திரிக்கவே செஞ்சிடுறாங்க. சரி நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப கிஸ் இல்லையான்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா இவங்க சட்டுன்னு பின்னுக்கா கட்டி பிடிச்சிடுறாங்க, முத்தம் தராங்க. இவருமே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போறாரு. தங்கச்சிக்காக பேரண்ட்ஸ் ஒரு மாப்பிளைய பார்த்தாங்கல்ல, அவர் போலீஸா இருப்பாரு. இங்க இருக்கவங்களுக்கு பத்திரிக்கை தரதுக்காக தான் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஹீரோ கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. சரண்யா தான் கால் பண்ணிருக்காங்க. உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப வேக வேகமா கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா இவங்க பிரசாந்த்னால பிரெக்னண்டா இருக்காங்க. பிரசாந்த் ஃபாரினுக்கு போயிட்டான், இந்த கருவை கலைக்கணும்னு சொல்றாங்க. லவ்வ பத்தி அவ்வளவு பேசினா நான் என்ன பண்ணிட்டு போயிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. சரி நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாரு. நீ என்னோட ஹஸ்பண்டா நடிக்கணும், பிளானிங் இல்லாம குழந்தை வந்துருச்சு, அதை கலைக்கணும்ன்ற மாதிரி தான் டாக்டர் கிட்ட பேச போறோன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப டாக்டர் கிட்ட இவங்க அந்த மாதிரி பேசுறாங்க. எங்க ஒரு காண்டம் வாங்கி யூஸ் பண்ண முடியாதா, இவ்வளவு பொறுப்பு இல்லாமையா இருப்பீங்கன்ற மாதிரி அந்த லேடியும் இவரை போட்டு திட்டுறாங்க. இவரும் சைலண்டா இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. இவர் வெளியே வரத ஈரினோட ஃப்ரெண்டு தீபா பாத்துடுறாங்க. என்ன கேஸ்ன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறாங்க. ஃப்ரெண்டு மூலியமா என்ன கேஸ்ன்றது தெரிய வருது. இப்ப தீபா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே ஈரினுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. நீ உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி கூப்பிடவும் செய்யறாங்க. ஈரினுமே ஆட்டோல வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் டாக்டர் கிட்ட ப்ரொசீஜர்லாம் கேட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இவங்க கிளம்புறதுக்காக பைக் எடுக்கும் போது தான் ஈரின் இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப தீபாவும் பாரு அவன் கிளம்பிட்டு இருக்கான்ற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஈரின் பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இவர் பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஈரின் கிட்ட இருந்து கால் வருது. அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி இவரும் காலை கட் பண்றாரு. இப்ப சரண்யாவும் இவர் பண்ண ஹெல்ப்புக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்ப ஈரின் திரும்பி கால் பண்ணும் போது இவரும் கால் அட்டன் பண்ணிடுறாரு. ஈரின் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. இவர் என்னென்னமோ சொல்றாரு. நீ போய் தான் சொல்ற, நீ இந்த வேலைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சே தப்பாயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா ஈரின் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. உன்கிட்ட பேச கூட நான் விரும்பல, முதல்ல கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இங்க இருந்து சொல்லலான்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால சொல்லாம இருக்காரு. என்னப்பா பிரச்சனை பண்ற அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்கறதுக்காக வராங்க. அதே மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸுமே இந்த இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்காதீங்க சார், இவனை கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவரை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப அப்பாவும் அம்மாவும் சேலெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் போன் கால் வருது. மாப்பிள்ள தான் கால் பண்ணிட்டாரு. உங்க பையன் ஏதோ ஒரு பொண்ணு வீட்டுல போய் பிரச்சனை பண்ணிருக்காரு, ஸ்டேஷனுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க, நான் எப்படியாவது பேசி வெளியே கூட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அப்பா ஏத்துக்கிறாரு. அவர் பேசினதுனால இவரை வெளியே விட்டுறாங்க. என்ன போய் இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்ற மாதிரி ஈரின் புலம்புறாங்க. திரும்பி என்னென்னமோ சொல்லி அவங்க கூட சேர்றதுக்கு பாப்பான், அவ்வளவு சீக்கிரம் அவன் சொல்றதை நம்பிராது அப்படின்ற மாதிரி தீபா சொல்றாங்க. இப்ப கூட ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்க கோபமா இருக்கிறதுனால காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப சரண்யா இருக்காங்கல்ல, தீபா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க தான் ஃப்ரெண்டுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க சொல்ற கதையை நானே நம்ப மாட்டேன், என் ஃப்ரெண்டு மட்டும் நம்புவாளா, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி தீபா சொல்றாங்க. ஹீரோ ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காரு. எல்லாம் அந்த பிரசாந்தால வந்தது, அவனை நினைச்சாதான் கடுப்பா இருக்குன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வீட்டுல இருந்து கால் வருது. அம்மாக்கு நெஞ்சுவலி வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், கிளம்பி வான்னு சொல்றாங்க. இவருமே வேகமா கிளம்பி வராரு. அம்மாக்கு ஈரின் தான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் வந்தோன்னே இதுதான் ஹீரோவோட அம்மான்றது ஈரினுக்கு தெரிய வருது. அம்மான்ற மாதிரி இவரும் பாசமா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. எல்லாம் ஒன்னால வந்ததுடா, 10ஆவதுல ஒரு பொண்ணு கிட்ட லவ் லெட்டர் கொடுத்து எனக்கு பிரச்சனையை இழுத்த, இப்போ வரைக்கும் பிரச்சனையை இழுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா அடிச்சிட்டு இருக்காங்க.
ஓஹோ, பத்ததுலயே லவ் லெட்டர் தந்திருக்கியான்ற மாதிரி ஈரினும் முறைச்சு பாக்குறாங்க. இப்ப ஈரினும் இவரோட முகத்தை பார்க்க பிடிக்காம வேகமா பக்கத்துல இருக்க ரூமுக்கு போயிடுறாங்க. இவருமே பேசுறதுக்காக அந்த ரூமுக்கு வந்துடுறாரு. நான் சொல்றத முழுசா கேளுன்ற மாதிரி சொல்றதுக்காக வராரு. நான் எதையும் கேட்க விரும்பல, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இவரும் சோகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் நைட்டு நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத அக்கா பொண்ணு பாக்குறா. என்ன மாமா ஆச்சுன்ற மாதிரி கேக்குறா. உனக்கு சொன்னா புரியாதுரா, விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. லவ் ஃபெயிலியரான்ற மாதிரி கேக்குறா. ஆமான்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. பாத்து மாமா, சூசைட்லாம் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. காலையில செந்தில் இருக்கார்ல, ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த பொண்ணுமே செந்தில் கிட்ட பேசுறா. மாமா ரொம்ப அப்செட்டா இருக்காரு, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாரோன்ற மாதிரி எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோவோட அம்மாவை பாக்குறதுக்காக சரண்யா வந்திருக்காங்க. குறிப்பா ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே ஹீரோயின் வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க, நடந்தது இதுதான் அப்படின்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் மாமாவும் அம்மாவை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது அந்த காவியா திரும்பி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சார், சான்ஸ் கேட்டனே வாங்கி தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, போட்டோ தாங்க வாங்கி தரேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த மாமா கவனிக்கிறாரு. நான் நர்ஸ் பொண்ணை தான் லவ் பண்றேன்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு இவதான் போல அப்படின்ற மாதிரி காவியாவை தான் லவ்வர்னு நினைச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோனே வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சரண்யா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சரண்யா சொல்லும் போது கூட நம்பல, பிரசாந்தும் சொன்னாரு, அதனால நம்பிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரசாந்த் ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரா, சரி வாங்க அவங்கள போய் பாப்போன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சரண்யாவையும் பிரசாந்தையும் பாக்குறதுக்காக வராங்க. பிரசாந்த் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. தோ இங்க உட்காந்து இருக்காரு பாரு அப்படின்ற மாதிரி இவங்க வெற்றியை காட்டுறாங்க. வெற்றி தான் பிரசாந்த் மாதிரி இந்த இடத்துல நடிச்சிருக்காரு போல. நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இவரும் எதுக்காக இவனை பிரசாந்தா நடிக்க வச்சீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ தற்கொலை எண்ணத்துல இருக்கன்னு உன்னோட அக்கா பொண்ணு சொன்னா, பிரசாந்த் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது, அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்த உடனே ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு இவர் நினைக்கிறாரு. உன்கிட்ட முக்கியமா ஒண்ணு சொல்லணும்ன்றாரு. ஆனா இவங்க அவரை சொல்ல விட மாட்டாங்க. எனக்கு முத்தம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல முத்தம்லாம் தந்துக்கிறாங்க. காவியாவும் கேட்ட மாதிரியே போட்டோ எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்தாங்க போட்டோன்ற மாதிரி இவர்கிட்ட தந்துடுறாங்க. இந்த விஷயத்தையும் தள்ளி இருந்து மாமா கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு மேல ரொம்ப ஆசைப்படுறான் போல, வீட்டுல பேசிடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உமா சங்கர் இங்க நர்ஸா இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்றாமா, அடுத்து அவன் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்த ஹாஸ்பிட்டலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி அம்மாவும் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணையே கூப்பிட்டு பேசலான்ற மாதிரி காவியாவை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ தாமா என்னோட வீட்டு மருமக அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப உமா சங்கர் சார் நம்மள லவ் பண்றாரு போல, நல்லதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப உமா சங்கர் வரும்போது வெக்கப்பட்டுக்கிட்டே போறாங்க. இவ எதுக்கு நம்மளை பார்த்து வெக்கப்படுறா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஹீரோனோ லவ் மேட்டரை வீட்டுல ஓபன் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. நான் ஹீரோவை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வீட்டுல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்க. இது சார்ந்து இவங்க 3 பேர் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவும் தங்கச்சி கல்யாணத்தோட பத்திரிகையை வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. பத்திரிகை இந்தாங்கன்ற மாதிரி தராரு. ஓஹோ, பத்திரிகை வரைக்கும் போயிருச்சான்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. இவங்க 2 பேரோட கல்யாண பத்திரிகை நினைச்சு கிழிச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவரோட தங்கச்சி கல்யாண பத்திரிக்கைன்னு தெரிய வருது. சாரின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஓரளவுக்கு இவரை பேசி அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, எப்படியாவது பேசி சம்மதம் வாங்குறது என்னோட பொறுப்பு, நீ ஊருக்கு கிளம்புன்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் கரெக்டா வந்து சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, பிரசாந்தோ வருவார்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பிரசாந்த் வேலையா இருக்காராம், வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நமக்கும் தான் வேலை இருக்கு, நம்ம போலியா, பிரசாந்தும் கண்டிப்பா வரணும், நீங்க கால் பண்ணி தாங்க நான் பேசுறேன்னு சொல்றாங்க. இதனால சரண்யாவும் வெற்றிக்கு கால் பண்றாங்க. பிரசாந்த்ன்ற மாதிரி அழுத்தி அழுத்தி சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி பேசிக்கோன்னு இன்டைரக்டா இன்ட்டு கொடுக்குறாங்க. இவருமே அதுக்கேத்த மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. தேனோட பர்த்டேவா இருக்கும், அதனால தான் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க ரொம்ப பிரஷர் போடுறாங்கல்ல, சரி வரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. தேனை எப்படியாவது சமாளிக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டாரு. ஓஹோ, நாளைக்கு ஷூட்டிங்கா, கண்டிப்பா வரணுமா, சரி நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உன்னை விட எனக்கு ஷூட்டிங் முக்கியம் இல்ல, நான் ஷூட்டிங்க்கு போக போறது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னை விட ஷூட்டிங் தான் உனக்கு முக்கியமா இருக்கணும், நீ கிளம்பு பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. நல்ல வேலை சரண்யா, நீங்க மட்டும் அழுத்தி அழுத்தி பிரசாந்த்னு கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, மாட்டிருப்போன்ற மாதிரிலாம் இவர் சரண்யா கிட்ட பேசிக்கிட்டே பைக்ல போறாரு. இந்த விஷயத்த தேனு எதர்ச்சியா கவனிச்சிடுறாங்க. என்ன வேற ஒரு பொண்ணு கூட பைக்ல போறான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவரை ஃபாலோ பண்றாங்க. இவர் பஸ் ஏறி வெளியூருக்கு போறது தெரிய வருது. இப்போ உடனே கால் பண்ணி இவங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்க,
நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அண்ணனும் சொல்றாரு. கல்யாணத்துக்கு வந்த காவியாவும் இவரை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இவ எதுக்காக நம்மள பார்த்து சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவர் ஈரினை வெல்கம் பண்றதுக்காக தான் ஆர்வமா இருக்காரு. ஈரினும் வந்துடுறாங்க. ஈரினை சந்தோஷமா இவர் வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் எல்லாருமே உட்கார்ந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஈரின் இருக்காங்கல்ல, பிரசாந்த், நீங்களும் சரண்யாவும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க, அந்த ஸ்டோரியை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்ற அளவுக்குலாம் ஸ்டோரி இல்லன்ற மாதிரி சரண்யா சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் ஸ்டோரியை சொல்றேன்ற மாதிரி இவரா கற்பனை பண்ணி ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரசிச்சு ரசிச்சு அந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காரு. இவர் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா தேனோட அண்ணா ஆளுங்களோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் சொல்ற கதெல்லாம் உண்மைன்ற மாதிரி அண்ணன் நினைச்சுக்கிறாரு. என் தங்கச்சிக்கே துரோகம் பண்ண பாக்குறியான்ற மாதிரி இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப வேற வழி இல்லாம வெற்றி இருக்கார்ல, இவர் நடிச்ச எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லிடுறாரு. சோ இவர் பிரசாந்த் இல்லன்றது ஈரனுக்கு தெரிய வருது. அப்ப என்னை ஏமாத்தி இருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. உங்களை ஏமாத்தணும்னு இப்படி பண்ணல, உண்மையிலேயே பிரசாந்த் இருக்கான், ஆனா இவன் பிரசாந்த் இல்ல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கப்புறமும் நீங்க சொல்றத நம்ப தயாரா இல்ல, நான் கிளம்புறேன்ற மாதிரிலாம் சண்டை போடுறாங்க. இந்த இடத்துக்கு வந்த ஹீரோவோட அப்பா இருக்காருல, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உங்க பையன் பண்ண பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இவங்க பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. சரண்யா, என்னமா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சரண்யாவை பத்தி இவர் கேக்குறாரு. உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத சரண்யா புரிய வச்சிடுறாங்க. காவியாவை லவ் பண்ணிட்டு இப்ப என்னடா வேற ஒரு பொண்ணுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. எது நான் காவியாவை லவ் பண்ணனா, நான் காவியாவெல்லாம் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நர்ஸ் பொண்ண லவ் பண்றதா சொன்னேன், அவகிட்ட தான் அடிக்கடி பேசினேன் அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. மாமா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அவளை லவ் பண்ணல, நான் ஈரினை தான் லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவர் ஃபேமிலிக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவா புரிய வச்சிடுறாரு. ஈரினும் ஈரின் ஃப்ரெண்டு தீபாவும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட அப்பாவும் மறைச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையில இதுதாமா நடந்திருக்கு, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இருந்தாலுமே ஈரின் கோவமா இருக்காங்க. என்னால ஏத்துக்க முடியாது அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட அப்பாக்கு போன் கால் வருது. ஹீரோவோட அம்மாக்கு நெஞ்சு வலி வந்து விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. இவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அம்மாவை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாரு. பெரிய ப்ராப்ளமா தெரியுது, உடனே ஆபரேஷன் பண்ணோம், 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. டாக்டர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது படுத்துட்டு இருக்க அம்மா இருக்காங்கல்ல, சட்டுன்னு எந்திரிச்சிடுறாங்க. நானே எந்த பிரச்சனையும் இல்லாம நடிச்சிட்டு இருக்கேன், அதுக்குள்ள 4 லட்சம் ரூபாய் பில்ல போடலான்னு பாக்குறியான்ற மாதிரி அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவும் ஈரினும் இந்த இடத்துக்கு வராங்க. திரும்பி அம்மா படுத்துட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாங்க. டாக்டர், எங்க கிட்ட சொன்ன மாதிரி அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்க, உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை சாதகமா பயன்படுத்தி ஈரின் மனசை மாத்தலான்ற மாதிரி குடும்பமே சேர்ந்து ட்ரை பண்றாங்க. ஈரினோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. அதுக்குள்ள காவியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன லவ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறீங்களா, நான் விட மாட்டேன்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாங்க. எது இவ்வளவு வேற லவ் பண்ணியான்ற மாதிரி ஈரின் ஷாக் ஆகுறாங்க. இல்ல தப்பாவ புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஈரின் புரிஞ்சுக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்கார்ல, ஆமா நான் காவியாவை தான் லவ் பண்ணேன், நான் காவியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு ஈரின் டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் இருக்கும் போது நீ எப்படி காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்ற மாதிரி கோவப்படுறாங்க. என்ன பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவங்க சட்டுன்னு ஹீரோக்கு லிப்லாக் கொடுத்துடுறாங்க. இதை பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த காவியா ஷாக்கை மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. முத்தம் கொடுத்தது மூலியமா ஈரின் சமாதானம் ஆயிட்டாங்கன்னு ஹீரோக்கு புரிஞ்சிருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவங்களுக்கு திரும்பி முத்தம் கொடுக்குறாரு. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.